காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் நீரின் அளவு 1.30 லட்சம் கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இந்நிலையில் அங்கிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகுமார் இணைகிறார். சுகுமார், விவரங்கள். நந்தா, தற்பொழுது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 1,30,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காவிரி ஆறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 12 நாட்களாகவே காவிரி ஆற்றில் நீர் வரத்து அதிகரித்து வருகிறது. காவிரி கரையோரங்களில் பெய்து வரும் மழையின் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அந்த அணைக்கு வரும் நீரை அப்படியே உபரி நீராக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது காவிரி ஆறான ஒகேனக்கல் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது 1,30,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் அதாவது 5 அருவி, சின்னி அருவி, மெயின் அருவி உள்ளிட்ட எந்த அருவிகளும் தெரியாத அளவிற்கு நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. ஒகேனக்கலை பொறுத்தவரையிலும் 12வது நாட்களாக காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போல சுற்றுலா பயணிகளை ஒகேனக்கல் பகுதிக்கு அனுமதிக்காமல் அப்படியே திருப்பி அனுப்பப்படுகின்றன. வாகன சாதனை செய்து அங்கே திருப்பி அனுப்பப்படுகிறது. தற்பொழுது ஒகேனக்கலில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறையினர் பாதுகாப்பான பகுதியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அவர்களை பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒகேனக்கல்லுக்கு மேலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும். ஏனென்றால் கர்நாடகா பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளிலிருந்து அதிகப்படியான நீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் 1,50,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தண்ணீரானது வேகமாக மேட்டூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்று மாலை இன்னும் அதிக தண்ணீர் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுகுமார், விரிவான விவரங்களுக்கு.